அப்ரிலியாலையும் இஷ்யூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீ என்னடா டிரைவ் ஐட்டை போட்டு வச்சுருக்க? இதில் வந்து ஸோ கைஸ், சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணிடுங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற கேமரா மைக் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. என்ன செக் பண்ணிக்கோங்க, போய் பாருங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து DJI Action 5 Pro அது யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு மாசமாக பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவும் எடுக்கல, எதுவுமே பண்ணல, வெறும் இன்ஸ்டாகிராம் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். பல கூத்துக்களை பார்த்தேன். திடீர்னு ஒருத்தன் என்னன்னா என் கூட வந்துரு பேபின்னு சொல்லிட்டு அவன் ஆளுக்காக அழுதுகிட்டு இருக்கான். இன்னும் ஒருத்தன் என்னன்னா தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அக்கா வந்து சூப்பரா இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வெண்ணாய்ஸ் அதிகமாக அடிக்குது. VBயா? B for ball. TN056264. Hey Siri, turn on the location. Hey Siri, turn on the location. Hey Siri, turn on the location. நீங்க தான் போனை கட் பண்றீங்களா? நானா? ஆமா அண்ணாச்சி. அந்த பட்டன் தானே அம்மா? அதான் அண்ணாச்சி கட் ஆயிடுச்சு. அட போயா. பார்த்துட்டேன் உங்களை நான். ஹாய் ப்ரோ. யா, ஐ எம் பைக்லெஸ் பைக்கர். ஸோ கைஸ், பைக் ஒரு இடம் பார்த்து நிப்பாட்டியாச்சு. ஸோ இதான் அப்ரிலியாவோட Tuno 457. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பைக்கை பார்த்தோன்னே அப்படின்னு சொல்ல போனால் பைக் குட்டியாக இருக்குது. RS 457லாம் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா அந்த ஃப்ரண்ட் ஃபேரிங்லாம் பெருசாக இருக்கும், ஒரு மாதிரி பைக்கே பல்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது வண்டி. ரியர் பார்ட்லாம் இன்னும் ஏதோ ரொம்ப கட் ஆஃப் பண்ண மாதிரி, வண்டி ஏதோ குட்டியாக அந்த மாதிரி எனக்கு பார்த்தோன்னே ஒரு ஃபீல் தெரியுது. ஹெட் லேம்ப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிலா சைட்லன்னு சொல்கிறாங்க. 1, 2 இந்த DRLையும் சேர்த்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லர் தெரியும். இது வந்து அவங்களோட Tuno 1000R அதை இன்ஸ்பயர் பண்ணி அப்படியே இது கீழே வச்சிருக்காங்க. இதோட யூசேஜ்லாம் கேட்காதீங்க, என்ன இருக்காதான் நினைக்கிறேன். அப்போ பார்த்தா கூட காற்று இப்படி தானே போகுது. மட்காட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியர் ரேசர் அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த ஒரு ரொம்ப நாள் கழிச்சு பேசணும் நான் வரமாட்டேங்குது. KTMக்குலாம் அவங்களோட ஸ்லோகன், அந்த ஒரு பிராண்டுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்கும்ல, யமாஹாக்கு ரெவ்ஸ் யுவர் ஹார்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல, இது வந்து பியர் ரேசர். ஹேஷ்டேக் வந்து மெயின் இதில் வந்து ஹேஷ்டேக்னு போட்டிருக்காங்க. மட்காடுக்கு சைடில் பெரிய கேப் இருக்குது. கண்டிப்பாக சேர்கள் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்கடா மட்காடு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பிராண்ட் கிட்டே நீங்களே திருப்பி கேள்வி கேட்டுக்கோங்க. ஒரு நேக்கட் ஸ்போர்ட் பைக் வந்து நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எஸ்தட்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஐஸ்தட்டிக் ஃப்ரண்ட் வந்து இந்த லைட் ஹெட்லாம்ப் வந்து ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கலாம். ரொம்ப அவுடேட்டான மாடல் மாதிரி இருக்கு. ஸோ சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த அலுமினியம் ஃப்ரேம் நல்லாவே தெரியுது. எனக்கு இந்த ஃப்ரேம் உண்மையில ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு சூப்பர் பைக்ஸில் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் அப்படியே அதில் நம்ம பார்க்கலாம். வந்து ஒரு ஸ்டீல் ஃபிலிமுக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இதில் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாமே RS 457 என்ன இருக்கும் அதே இன்ஜின் ஸ்பெக்ஸ் தான். நீங்கள் போய் அந்த விளாக் பார்த்துக்கோங்க, அதில் என்ன ஸ்பெக்ஸ் சொன்னோம் அதே தான். 47 horsepower, 43 Nm ஆஃப் டார்க். நம்ம ஓட்டும் போது பார்த்துக்கலாம். இதுதான் நீங்கள் ப்ரோட்டோடைப் புதுசு ஆர்கேடெக் பார்ட்ஸ் ஓனர் நம்ம கிட்ட இருக்காரு. நீங்கள் நில்லுங்க ப்ரோ, நான் உங்களை ரிவ்யூ பண்ணுறேன். நான் இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல. டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் கெப்பாசிட்டி. பிரேக் அண்ட் கிளச் லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள்லாம் கிடையாது. அட்ஜஸ்டபிள் வேணும்னா நீங்கள் வந்து ஆக்சரிஸ் தான் நீங்கள் வாங்கணும். டயர் ப்ரெஷர் மானிட்டரும் அதே மாதிரி 29,000 சம்திங். ஆமாம், அப்ரிலியாடா இவ்வளோ பெரிய பிராண்டு கம்மியாக ரேட்டு குத்தாயிரம் வாங்குங்களா? ஃபாரின் மார்க்கெட்ஸ்லாம் இதுக்கு இன்னும் நிறைய ஆக்சசரிஸ் இருக்கு. இந்த இடம் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு பேக் வந்துடும். சீட் கவர்லாம் ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே. ரேட்டு மறந்துட்டேன். இந்த போன வாட்டி வந்து பைக் கவர்லாம் 16,000 வித்துருந்தாங்க. இப்பயும் அதே 16,000 தான் நினைக்கிறேன். அரசியல் புரிஞ்சுக்கோ. சீட்லாம் ஸ்போர்ட் ஜெல் சீட் இருக்கு. டேங்க் கவர் இருக்கு. முக்கியமாக ஒரு மாதிரி இருக்கு, கேமரா தெரியுதா? $219. அப்புறம் ஃப்ரண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் வீல் கொடுக்குறாங்க. ப்ரோ கிட்ட நிறைய என்கொயரிஸ் வந்திருக்கு. ஏன்னா ப்ரோ ஒரு ஆண்டர்பிரனர் வந்தோன்னு உங்களுக்கு சொல்லிடுவேன். ஆர்கேடெக் பார்ட்ஸ்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ஆட்ஸ்லாம் கூட இதுக்கு வந்து பார்ட்ஸ் பண்ணுறது. ஸோ அவங்க கிட்ட வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் ரைசர் வந்து வேணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க டியூனோக்கு. எனக்கு என்ன புரியலனா, டியூனோக்கு எதுக்கு ஹேண்டில் பார் ரைசர்? ஒரு நேக்கட் பைக் ஆக்சுவலாக நீங்கள் உட்காந்தோன்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்குது. இப்போ நான் உட்காந்துறேன், எனக்கு ஃப்ளாட் ஃபுட்டடாக எட்டுது. அது போக வந்து கரெக்டான ஒரு பொசிஷன் இருக்குது. இப்போ இப்படின்னா இப்படி அவ்வளோதான். இதான் இதுக்கு மேலே ரைஸ் ஆனால் இது என்ன வண்டின்னு எனக்கே தெரில. இப்படி புல்லட் மாதிரி ஓட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. கார்த்தி, இந்த வண்டி வாங்கிக்கோ. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுன்னா தனுஷ் மாதிரி RX 100 மட்டும் தான் ஓட்டுனதா இருக்கா என்ன? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னென்னலாம் பேசணுன்றத பாயிண்ட் அவுட் வர அடிக்கடி பார்க்கணும்ல. வெயிட்டான இஷ்யூஸ் இப்படி ஞாபகம் வச்சுட்டு போகணும். சின்ன வயசுல எங்கள் வீட்டில் இப்படி தான் வந்து ஏதாவது மளிகை ஜாமான் வாங்க சொன்னாங்கன்னா மொனக்கடை போகிறத சொல்லினே போவேன் நான். கருப்பு புள்ளி அப்புறம் தான் வரும். எக்ஸாஸ்ட் நோட் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
டேய் க்ளவுஸ்ரா. போலீஸ் பிடிச்சானே மட்டும் எல்லாமே இருக்கு. நம்பர் பிளேட் இல்ல. அவர் கம்பெனி மாட்டி விட்டுறேன். ஆர்கே டெக் ஃபாஸ்ட் போய் கேளுங்க. ஏதாவது அவர் மேனேஜ் பண்ணிப்பாரு. எவ்வளவு வேணாலும் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. நிறைய பேர்ல எழுதுங்கோ. என் வீடியோ ஃபுல்லா பாக்குறவங்களாம் இருந்தா நான் க்ளவுஸ் போட்ட உடனே பயந்துருப்பாங்க. நானே லைட்டா பயந்தேன். ஸோ கைஸ் பைக்கை இப்போ நம்ம வந்து ஓட்ட போகிறோம், ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என்னமோ ஒன்று இப்போ இந்த ஏரியா ஓட்டி அடி வெளியே போகுதுன்னு எனக்கு ஃபஸ்ட் தெரியாது. கைஸ் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கொஞ்சம் ஹார்டாக அந்த ஃபீல் இருக்குது. எருமையாக லைட்டாக ஆடுறதா இருக்குது. சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தால் தான் நமக்கு நல்லா ரோட் கிரிப் கிடைக்கும் நமக்கு. பட் சிட்டிஸ்குள்ளே லைட்டாக கொஞ்சம் தூக்கி போடுது. க்ரூசர் பைக்ஸ்னு வரும்போது வேணால் நான் அதை பற்றி தப்பாக சொல்லலாம். என்னடா இது தூக்கி போடுதுன்ட்டு. இதில் எப்படி வந்தோம் நம்ம? ஆனால் பாவமே, நம்ம எங்கே போனாலும் நல்லா தானே போனோம். நாய்க்கலாம் ஏன் நாய் நம்மளை துரத்துது? இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட் மோட், ரெயின் மோட், ரோட் மோட். இதெல்லாம் வச்சு நம்ம என்ன ப்ரோ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வண்டி ஓட்டலாம். ஜங் 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 பயங்கரமா இருக்குங்க. ஏய் சார், என்ன ஏரியாடா இது? ஹைவேக்கு எப்பறம் போகிறது? இந்த பிரிட்ஜ் எங்கடா? டேய் ஐயோ, நான் தொலைஞ்சிட்டேன். எந்த ஊர் போற இடையா இது? என்னது நேரா போனா ஆவடியா? நான் மேப் போட்டுக்கிறேன்டா. எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல, எனக்கு நானே உதவி தான்டா. அண்ட் கைஸ் இதில் வந்து ரைடிங் மோட்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாமே RS457 நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து இந்த பைக்கில் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்க போகிறேன். அதனால் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு யூட்டனை போட போகிறேன். அண்ட் கைஸ் வண்டி ஏன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, ரொம்ப காம்பாக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக்கோட வெயிட் வந்து வெறும் 159 kg. இப்படி தான் வந்து பிராண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. அது வந்து ட்ரை வெயிட், அதாவது வண்டியில் இருக்கிற லிக்விட்ஸ், அந்த ஃப்ளூயிட்ஸ் ஐட்டம் எதுவுமே இல்லாமல் சேர்க்குற வெயிட் தான் 159 kg. கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோன்னு வச்சுக்கலாம். எதுக்கு இவங்க வந்து ட்ரை வெயிட்டை சம்மந்தமே எல்லாம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் மார்க்கெட்டிங். இந்த பொருள் வந்து பவர் டு வெயிட் ரேஷியோவில் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா 47 ஹார்ஸ் பவர், 43 Nm, ஒரு அந்தளவுக்கு ஒரு ஆக்சிலேஷன் இருக்கிற வண்டி. சரியா? செகண்ட் கிலோ தேர்ட் கிலோ இழுத்தா கூட நல்லா தான் இழுத்துட்டு போகுது. இங்கே பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் கீழ இருக்குது. சாரி, அஃபிஷியல் அப்ரூவல் பேஜில் நான் பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, நீ என்னடா ட்ரை வெயிட்டாக போட்டு வச்சிருக்க அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து கர்வ் வெயிட் தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. கர்வ் வெயிட்டில் தான் வந்து எல்லா ஃப்ளூயிட்ஸும் ஆடாக இருக்கும். அதாவது உங்களோட கூலண்ட் ஆயிலேருந்து, உங்களோட பிரேக் ஆயிலேருந்து, ஃபியூயல்லேருந்து எல்லாமே ட்ரை வெயிட்டில் இது எதுவுமே இன்க்ளூட் ஆயிருக்காது. கர்வ் வெயிட் வந்து 175 kg. இதுவுமே ஒரு நல்ல வெயிட் தான், நல்ல கம்மியான, ரொம்ப வெயிட் அதிகமான வண்டி கிடையாது. இந்த 457க்கு வந்து கரெக்டான வெயிட். அண்ட் கண்டிப்பாக பவர் டு வெயிட் ரேஷியோ நல்லா தான் ஆக்ட் ஆகும். இவங்களோட வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணால் தான் கொஞ்சம் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏய் டாமி குவிக் ஷிஃப்டர் ஏன் இவங்க போடலை பாருங்க, செகண்ட் கியரில் இருக்கு. நல்ல ஒரு புல். ஆக்சுவலாக உங்களுக்கு அதை ஓட்டும் போது தான் அந்த ஒரு ஃபீல் தெரியும், வைப்ரேஷனுமே தெரியும். ஏன்னா எனக்கு தெரியுது. இப்போ ஒரு பவர் ட்ராப் நான் ஃபீல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ்குள்ளே குழுக்குழுன்னு காற்று போகுது. எல்லா வண்டியும் தான் நிற்கும் போது தான் ஹீட் அடிக்குது. ஓட்டின வரைக்கும் வண்டி உண்மையாக நல்லா தான் இருக்குது. செம்மையாக ஃப்ளிக் அப்படி நல்லா படுக்க முடியுது வண்டி. அது ரொம்ப நல்லா இருக்குது. இது RS457 கூட இந்த அளவுக்கு நான் பிளாக் பண்ணல. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடியே அந்த வண்டி ஓட்டினதுனால ரொம்பலாம் எதுவும் அடிச்சு ஓட்டல. இது நல்லா ஜாலியாக இருக்குது. நல்லா இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான். ஹீட் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இன்னைக்கு நான் ஜீன்ஸ் பேண்ட் போடலை, ஃபார்மல் பேண்ட் தான் போட்டிருக்கேன். அதனால அடிக்குதா இல்லை வண்டி வந்து இன்ஜின் பிளேஸ்மெண்ட் பக்கத்துலேயே தெரியல. RS457 அடிச்சுதா. வண்டியில் உட்காரும் போது எனக்கு G310 இருக்குல்ல BMW, அதோட ஃபீல் எனக்கு லைட்டாக கொடுக்குது. அந்த ஹேண்டில் பார் போர்ஷனும் அந்த டேங்க் பெருசாக இருந்த மாதிரி இருக்கா, உடனே அந்த மாதிரி இருக்கு. அருமையா இருக்கிறது. போட்டு 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 இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஏய் லூஸ் தள்ளில இருக்கானுங்க ப்ரோ, எல்லாரும் லூஸ் ப்ரோ.
பிரேக்ஸ் வரும்போது பிரேக்ஸ் வந்து சில வாட்டி எனக்கு அடி வாங்கிச்சு. ஃப்ரண்ட் நல்லா தான் இருக்கு, ரியர் சிங்கிள் பிஸ்டன் கேலி பண்றதுனால மற்ற பைக்ஸ்ல பாக்குற மாதிரி சுத்தமா இல்ல, கன்றாவியா இருக்குது. ராயல் என்ஃபீல்ட் ஷார்ட் கனை பார்த்து கத்துக்கங்கடா, கிளாசிக் 650 இந்த மாடல்ஸை பார்த்து கத்துக்கோங்க. அடிச்சா அப்படியே ஸ்கிட் ஆக்கி நீங்க கீழே விடுற அளவுக்கு ஆக்குது. வன்மத்தில் ராயல் என்ஃபீல்ட் பக்கம் போகும்போது தான் தெரியுது அப்ரிலியாலையும் இஷ்யூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா அப்ரிலியா பைக்ஸ்லயும் இஷ்யூவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வேணா. இப்போ ஒரு 10 பைக் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 5-6 பைக்கு வந்து இருக்கு இஷ்யூ. அந்த மாதிரி இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் ஆயிருக்கு. எனக்கு வந்து ரொம்ப காமெடியாக நடந்த ஒரு விஷயம், நீங்கள் கூட சில பேர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த பைக் வாங்கின RS457 வாங்கின ஒரு ஓனரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டீங்க இஷ்யூவை பற்றி, அந்த வீடியோ நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நாங்கள் உங்களுக்கு கிளைம் பண்ணி தருவோம்னு சொல்லி ஒரு ஏதோ பேப்பரில் கையெழுத்து வாங்கி வச்சிட்டானுங்க. அந்த ஆள் என்ன பண்ணிட்டா அந்த பேப்பரில் எழுதி வாங்கிறதையும் ஃபோட்டோ எடுத்து அதையுமே ரீல்ஸாக போட்டான். இப்போ நான் சரி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா எப்படி அவன் ராஜா தந்துடும். எல்லா பிராண்ட்ஸ்லேயும் பிரச்சனை இருக்கும். நீங்க இருங்க, இப்போதான் அப்ரிலியா வந்து உள்ள வருது. சர்வீஸ்மென்ஸ் யாருக்குமே ஒன்றுமே புரியாது என்னடா பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா மேலே இருந்து சொன்னா தான் தெரியும் என்ன சரி பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா இந்த நேரத்தில் அவங்க வந்து எப்படி வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ஒழுங்காக நம்ம பேசணும் அப்படின்றதான் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு வண்டி இப்போதான் வந்திருக்குன்னா இப்போதான் அவங்களே இஷ்யூஸ் பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் தான் அவங்களோட எலி. அவங்க வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற ஒரு மேட்டர் இருக்குது. இந்த ஹேண்ட்லிங் வந்து சுத்தமாக அப்ரிலியா கிட்ட கிடையாது. ஏன்னா இந்த மாதிரிலாம் பேப்பரில் கையெழுத்து வாங்கி இந்த மாதிரிலாம் பண்ண போதும்போது எனக்கு சிரிப்பாக வந்துச்சு வீடியோ பார்க்கும்போது. வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இன்னும் சில பேருக்குலாம் வந்து வண்டியை வந்து ஃபுல்லாக பிரித்து சரி பண்ணுறேன்னு சொல்கிற பேரில் வந்து ஒரு மாதம் வண்டியை வச்சுக்கிட்டு அதெல்லாம் இப்போ யோசிச்சு பாருங்களேன். 5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வண்டியை வாங்கிட்டு வண்டி வந்து ஷோரூமில் தான் இருக்குது, ஏதோ ஒரு சின்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு கொண்டு போனானுங்க. R&D பண்ணுற பேரில் மொத்த வண்டி பிரிச்சுட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இருந்தால் அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இது மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்ரிலியோட இஷ்யூ வந்து. இப்போ வந்து கொஞ்சம் அதை சரி பண்ணுறாங்க நான் கேள்விப்பட்டேன். என்னென்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, டைமிங் சைன் சில பேருக்கு போயிருக்கு, டென்ஷர் இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்களே அது. அப்புறமா வந்து சில பேருக்கு ஹெட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க வாரண்டியில். ஹெட்டு கதை கேட்கும்போது எனக்கு ராயல் என்ஃபீல்ட் ஞாபகம் வந்துட்டு போனேன். நம்ம அடி வாங்குறது சகசம் தானே, பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே அப்படித்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாங்க கண்டிப்பா இஷ்யூ இருக்குதான் இந்த பைக்ஸ்ல. ஆனா போக அதை சரி பண்ணுவாங்கன்றத நம்புவோம். சரி பண்ணலனா நான் எதுவும் பண்ண முடியாது. ஆழ்ந்த இரங்கல். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஸோ என் பிரச்சனை வந்து வண்டியில் பிரச்சனை வர்றது பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எஸ் அது வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை இருந்தாலும் மெயினான பிரச்சனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதான். அதான் நான் பேசிகிட்டு இருந்ததுக்கு முன்னாடி பாயிண்ட். வாங்கினவனோட ஃபீலிங்ஸ் யோசிச்சு பாருங்களேன். 5 லட்ச ரூபா கொடுத்து ப்ரீமியம் செக்மெண்ட்னு சொல்லிட்டு கையை தட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இதை ரிவ்யூ பண்ணப்போ வெறும் லெஃப்ட் ஹேண்டில் இழுத்துட்டு போகிற இஷ்யூ மட்டும் தான் இருந்துச்சு. இப்பயும் போகுது பார்த்தீங்களா. இது வந்து இஷ்யூவான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் கை விட்டு ஓட்ட போகிறது கிடையாது. அப்படி ஒன்று இருக்குது, இந்த வண்டி இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ கை விட்டு ஓட்டக்கூடாது. அது உன்னோட அதுக்கப்புறமும் நீ பண்ணுறேன்னா அது உன்னோட சூப்பு. இதில் வந்து என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். துதுத்த ஆஃப் ரோடராக மாறிய டூனோ காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அடியில் 85K 85K வண்டி நல்லா இல்லை ப்ரோ. ஹெல்மெட் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. ஜப்பானு ப்ரோ. என்ன ப்ரோ கேமரா ஏன்டா இந்த முண்டாசுப்பட்டி படத்தில் வர மாதிரி கேமரா காமிச்சால ஏஞ்சி ஓடிடுறீங்க நீங்கள்லாம். காத்தி இந்த முடி வளர்க்கணும் டிப்ஸ் கொடுறோம் ப்ரோ. பைக் ரேட் என்ன? 4,98,000. இந்த சேசிஸ் அவனே போட்டு தான் வாங்கணும்ட்டான். எது இந்த கம்பி? அது இல்லைன்னா இன்ஜின் கீழே வந்துருமாமா? ரொம்ப நன்றி ப்ரோ, கரெக்டாக வந்திருக்கீங்க. கையெல்லாம் வந்து போயிடுச்சு. ஆங்கிள் கரெக்டாக இருக்குல்ல? கரெக்டாக தான் இருக்குது. இப்போ போனால் கரெக்டாக இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது என் ட்ரைபாட் கவர், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஹே கைஸ், அதாவது பைக்லெஸ் பைக்கர் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நான் வந்து வீடியோ போடல. ஏன் போடலை, எதுக்கு போடல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து சாக்கு எதுவும் என்கிட்ட இல்லை. ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சு, ஃபேக் ஃப்ளாஷ்பேக்ஸ் இந்த மாதிரி பிட்டெல்லாம் என்னால் போட முடியாது. ஏறதை சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மையான கதை என்னன்னா, லேப்டாப் வந்து SSD வந்து போயிடுச்சு. அது ஒன்றும் பழைய SSDலாம் கிடையாது. நான் வந்து கரெக்டாக வாங்கி 7 மாதம் தான் ஆகுது. கிகாபைட் பிராண்டில் வாங்கினேன். புட்டுக்குச்சு என்னென்ன தெரியல, ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, அடிக்கடி எரர் ஆகுது. அழகிற மொத்த ஃபைல்ஸ் ரொம்ப போராடி எப்படியே நான் வந்து பேக்கப் எடுத்துட்டேன். சரி இப்போ புதுசு வாங்கிட்டீங்களா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நான் புதுசு வாங்கலை. புது SSD வந்து நல்ல பிராண்டில் போகலான்னு சொல்லிட்டு சாம்சங் வந்து ஒரு 18,000 ஒரு SSD பார்த்துருக்கேன். அது மோஸ்ட்டாக நான் வாங்கும்போது நான் அதை அப்டேட் பண்ணுறது. அது என்னன்றது சாக்கு சொல்கிறது எதுவுமே இல்லைன்னு நினச்சேன். இதுவே வந்து மாட்டிக்கிச்சு. அதுவும் ஒரு காரணம். அது போக பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வந்து ஒழுங்காக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் வந்து இப்போ எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உட்காரனா என்னால் வந்து பழைய மாதிரி வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல. அதேமாதிரி இப்போ கோப்ரோ என்கிட்ட இல்லை. எங்கள் கோப்ரோக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னே தெரில. பேட்டரி மாற்றி போட்டு பார்த்துட்டேன், எல்லாமே போட்டு பார்த்துட்டேன். பழைய மாதிரியே ஒரு இஷ்யூ. இப்போ அதுக்கு வாரண்டியும் கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. கேமரா கூட பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து யார்ட்டது வாங்கி விளாக்ஸ் எடுத்துரும். அப்படி தான் 2-3 விளாக் எடுத்தேன்னு நினைக்கிறேன். பேனிகளே V4S விளாக் எடுத்தேன். அது அப்படி தான் கோப்ரோ வச்சு. அது வேறு மாடிப்படி ஏறினாலே மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பைக்ஸ் தான் நான் vlog எடுக்கணும். நியூ S1000 வர 2025 மாடல் இன்னும் நான் எடுக்கவே இல்லை. ஆனால் எடுக்கிறேன்னு சொல்லி இந்த 2 மாதத்தில் போகிறேன்னு சொல்லி இந்த 2 மாதம் தாண்டியே போயிடுச்சு. வேர்டிக்டாக இப்போ லாஸ்ட் எண்டில் எனக்கு சொல்கிற அளவுக்கு எதுவும் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த vlog எனக்கு தெரிஞ்சு எந்த டேட்டில் எடுத்துன்றது இப்போ எடிட்டில் இங்கே போட்டுறேன். அவ்வளோ நாளைக்கு அப்போ எடுத்தது இப்போ நான் எடிட் இப்போ நான் யோசிக்கணும்னா எனக்கு சத்தியமாக எனக்கு ஞாபகம் வராது. ஏன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி எடுத்த vlog அது. வேறு எதுவுமே எனக்கு தெரியாது இல்லை. இதுக்கு மேலே வரனா ஏதாவது சொல்லுமான்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. அவ்வளோதான். ஸோ இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 20457 நான் என்ன பேசுன்னு எனக்கு தெரில. பட் இருந்தாலும் அது யாருக்கா நீங்கள் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் ஷேர் பண்ணலாம். இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசிட்ட பைக் மாந்துட்டு எடுத்துட்டு போ. ஹெல்மெட் மட்டும்தான் இந்த பை. பயந்துட்டான் பின்னாடி ஒருத்தன். தண்ணி பாட்டில் மறந்துடாத. கட் பண்ணிட்டான்டா.